தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சற்று நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல். தேர்தலை முன்னிட்டு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என பெரும் எதிர்பார்ப்பு. வேளாண்மை இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் இன்றே தாக்கல். உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். கூட்டணி தொடர்பான காங்கிரஸ் நிர்வாகிகளின் சர்ச்சை பேச்சு குறித்து கார்கேவிடம் செல்வ பெருந்தகை புகார். அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று கார்கே உறுதியளித்ததாக செய்தியாளர்களிடம் தகவல். சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வரும் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி மீது எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன? காங்கிரஸ் மேலிடம் விரைவில் முடிவெடுக்கும் என கிரிஷ் சோடங்கர் பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் எல்முருகன், நைனா நாகேந்திரன் திடீர் சந்திப்பு. பிரதமர் மோடி வரும் 1ஆம் தேதி மதுரை வருவதால் கூட்டணியை இறுதி செய்வது பற்றி ஆலோசனை. த்ரிஷாவின் கடும் கண்டனத்தை தொடர்ந்து தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தார் நைனா நாகேந்திரன். விஜயை அவதூறாக பேசியதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தாவேக சார்பில் புகார். இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் 2 ஆண்டுகளாக என்ன செய்தீர்கள்? அவமதிப்பு வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழா. கடவுள் வேடமணிந்து ஊர்வலமாகச் சென்று நேர்த்திக் கடனை நிறைவேற்றிய பக்தர்கள். சரிகம நிறுவனம் வசமுள்ள 134 படங்களின் பாடல்களை பயன்படுத்தக்கூடாது. இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. ஈஷா சிவராத்திரி விழாவில் முப்படை அதிகாரிகள் சீருடையுடன் கலந்து கொண்டதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கண்டனம். ஒரே நாளில் முன்னணி நடிகர்களின் புதிய திரைப்படங்கள் குறித்து வெளியான அறிவிப்பு. சிவகார்த்திகேயன் சேயுன் என்ற படத்திலும், விஜய் சேதுபதி பாக்கெட் நாவல் என்ற படத்திலும் நடிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.